தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 30 வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாரச் செய்தருளும். தவறு எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமேன். மார்க் நற்செய்தி 4 அதிகாரம் 30 முதல் 32 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மேலும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: பிரான்ஸ் தேசத்தில் புனித ஆசீர்வாதப்பர் சபையை சார்ந்த ஒரு கோவிலின் பீடத்தில் விலையேறப்பட்ட பொருட்களால் அலங்கரித்து தேவ நற்கருணையை இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அழகிய பாத்திரத்தில் எல்லோரும் காண நிறுவி வைத்திருந்தார்கள். பீடத்தின் மேல் எரிகிற மெழுகுதிரிகளுள் ஒன்றின் சுவாலை அங்கே கட்டியிருந்த துணிகளில் பற்றி கொண்டு தீ வரவர வெவ்வேறு பொருட்கள் மேல் தாவி எரிகிறபோது அங்கே இருந்தவர்கள் அதை கண்டு தீயை அணைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் நெருப்பு அதிகம் பற்றி கொண்டதால் அந்த கோவிலும் அதிலுள்ள எல்லா பொருட்களும் எரிந்து சாம்பலாய் போயின. இதெல்லாம் இப்படி எரிந்து போனாலும் தேவ நற்கருணையிலிருந்த கதிர்பாத்திரம் உருகி போகாதிருந்தது. அது திவ்ய நற்கருணையோடு புதுமையாக நெருப்பெல்லாம் கடந்து எரிகிற சுவாலைக்கு அப்பால் ஆகாயத்தில் நின்றது. இப்படி 3 நாள் நின்றது. அந்த 3 நாட்களுக்குள்ளாக இந்த அதிசயமான புதுமையை பார்க்க ஏறக்குறைய 2 லட்சம் மக்கள் கண்டு வியந்தார்கள். பார்த்தவர்களுள் பதிதர்கள் சிலர் இதை கண்டு தேவ நற்கருணையில் இயேசுநாதர் எழுந்தருளியிருக்கிறார் என்று விசுவசித்து கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கு மீண்டும் திரும்பினார்கள். இதல்லாமல் 3 நாளைக்கு பிறகு ஒரு குருவானவர் பலிபீடத்தின் மேல் பூசை பாத்திர துணியை விரித்தவுடன் ஆகாயத்தில் நின்ற அந்த தேவ நற்கருணையின் பாத்திரம் மெல்ல இறங்கி எல்லோரும் ஆச்சரியப்பட ஆகாயத்தில் தானே சற்று நின்று கடைசியாய் அந்த துணி மேல் வந்து இறங்கிற்று. பின் குருவானவர் அந்த திவ்ய நற்கருணையை அந்த கதிர் பாத்திரத்தினின்று எடுத்து மற்றொரு பாத்திரத்தில் வைத்து ஆடம்பரத்தோடு அதை வேறு கோவிலின் தேவ நற்கருணை பெட்டியில் கொண்டு போய் வைத்தார். கிறிஸ்தவர்களே, மோகமென்னும் அக்கினியால் அநேக ஆத்துமாக்கள் வெந்து போகிறது. இதற்கு அர்த்தம் ஏதென்றால், அந்த பாவத்தினால் அநேக ஆத்துமாக்கள் நரகத்தில் போய் எப்போதும் அதில் வேகிறதென்று அர்த்தமாகும். ஆனால் இதில் நீங்கள் வேறு ஒரு காரியம் அறிய வேண்டும். அதாவது இப்போது சொன்ன புதுமையில்
நெருப்புக்குள் இருந்த தேவ நற்கருணை புதுமையாக நெருப்பை கடந்து ஆகாயத்தின் மேல் நின்றது போல் சில பேர்கள் தங்கள் சரீரத்தில் அடிக்கடி மோக அக்கினி எரிகிற போது தாங்கள் வாங்கின தேவ திவ்ய நற்கருணையின் பலத்தால் அவர்கள் ஆத்துமத்துக்கு மோசமில்லாமல் கற்பில் உயர்ந்து போகிறதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. சில பேர்கள் நன்மை வாங்குகிற போது வாடிக்கையாக வாங்குகிறதே அல்லாமல் தங்களிடத்தில் எரிகிற மோக அக்கினி அமர வேண்டுமென்று எண்ணத்தில் வாங்குவதில்லை. இதனால் அவரிடத்தில் உள்ள மோக அக்கினி அமராமல் எரிகிறது. ஆகையால் நீங்கள் இப்படிப்பட்டவர்களைப் போல் நடவாமல் ஆசையோடு நன்மை வாங்குவதோடு உங்களிடத்தில் உங்கள் சரீரத்தில் எரிகிற மோக அக்கினியிலிருந்து இந்த ஆண்டவர் தாமே நம்மை தூக்கி உயரே எழுப்ப வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்து அதனுடைய வல்லமையை இன்று பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. என் வாழ்வுக்கு ஆதாரமான என் அன்பு ஆண்டவரே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறேன். எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும் உமது உடனிருப்புக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் பலவீனங்களையும் எங்கள் வலுவின்மையும் உமது அருளால் இரக்கத்தால் பலமாக வல்லமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர் என்ற பேரன்பை என்றென்றும் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறேன். எங்கோ ஒரு மூலையில் அனாதையாக கிடந்த எங்களை இன்று இந்த நிலையில் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி எல்லா மனிதர்களுக்கு முன்பாக எங்களை தலைநிமிர வைத்ததற்காக பிறருக்கு நீர் தரும் ஆறுதலை எடுத்துச் சொல்லவும் இந்த உலகத்திற்கு உமது மகத்துவத்தை வல்லமை எடுத்துச் சொல்லவும் தகுதியற்ற எங்களையும் உமது கருவியாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர் என்பதை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி கூறுகிறேன். உம் அன்பை நினைத்தாலேயும் இதயம் கசிந்து இமைகளின் வழியே கண்ணீர் வழிகிறது. உமது அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் வியந்து விம்மி அழுந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த நீசன் என்மேல் உமக்கு இவ்வளவு பாசம்? ஏன் இந்த பாவியின் மேல் இவ்வளவு கரிசனை? எல்லாம் உமது இதய அன்பே. நீர் எம்மீது கொண்ட அன்பு மிகவும் பெரியது. உமது இரக்கம் வானங்களையும் மலைகளையும் விட மிக மிக பெரியது. நித்தமும் உமது அன்பை மறக்காமல் அதனை நினைவு கூர்ந்து உம்மை புகழ்ந்து கொண்டே எமது ஆத்துமாவை பலப்படுத்தி கொண்டு எமது பலவீனங்களை உமது அருளால் வென்றெடுத்து இந்த உலகத்தின் பாவச் சோதனைகளை வெல்ல எங்களுக்கு ஆற்றல் தாரும். உயிருள்ள உம்மை அனுதினமும் கண்டு பாவித்து உம்முடைய பேரன்பால் இந்த உலகத்தின் எதிர்மறை எண்ணங்களை, நோய்களை, பிசாசின் தந்திர செயல்பாடுகளை, பகைமையின் சூழல்களை, மன்னிக்க முடியாத தன்மைகளை, காம வெறிக்கும் இந்த உலகத்தின் கோப வெறிக்கும் ஆளாகி எங்களை இழந்து விடாதபடி உமது பிரசன்னத்தினால் இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் மேற் எழுந்து பிரகாசிக்க உமது அருள் ஆசீரை எங்கள் மீது பொழிவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.